இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பெரிய வாரத்தினுடைய வியாழக்கிழமையில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையையும் பிறரன்பு பணிகளையும் பிறரன்பு செயல்களையும் தான் செய்து தன்னை கையளித்து நாம் செய்யவும் நாம் கையளிக்கவும் நம்மை அழைக்கின்ற நாள். எனவே இந்த நாளுடைய தவக்கால சிந்தனையாகவும் இந்த பெரிய வியாழன் திருப்பலினுடைய மறையுரையாகவும் இந்த உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கோழியின் டைரி என்று ஒரு சிறுகதை இவ்வாறாக சென்றது. வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தவுடனே இந்த கோழிகளுடைய உள்ளம் படபடக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் இன்று நம்மை கொன்று இவர்கள் உணவாக்கி விடுவார்கள். மதியமாகிறது, அதுவரையிலும் இந்த கோழிகளுக்கு இறப்பு வரவில்லை. எனவே மகிழ்ச்சி, வேறு எவரோ ஒருவர் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறது. மீண்டுமாக மாலை 4 மணி ஆகிறது, மீண்டுமாக நெஞ்சம் படபடக்கிறது. ஒருவேளை சிற்றுண்டியாக நம்மை பயன்படுத்தி விடுவார்களோ என்று. அப்போதும் இல்லை. வீட்டினுடைய விருந்தாளிகள் வெளியே செல்கின்ற போது எட்டி பார்க்கிறது. அவர்கள் அசைவ உணவு உண்பவர்கள் அல்ல என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. அன்பிற்கினியவர்களே, இவ்வாறாக ஒரு கோழியின் டைரி என்ற இந்த சிறிய ஒரு கதை முடிவுறுகிறது. இந்த கோழிகள் அல்லது இந்த பறவை இனம் ஒவ்வொரு நாளும் மனிதருடைய உணவுகளுக்காக கொல்லப்படுவது நாம் அறிந்ததே. எனவே நான் சாகத்தான் பிறந்திருக்கிறேன் என்பதை அறிந்த இந்த கோழி தன் உயிரை கொடுக்க சற்று யோசிக்கிறது. தன்னை கையளிக்க அது சஞ்சலப்படுகிறது. சற்று மனம் பதபதத்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உயிர் வாழ வேண்டும் என்பது மனித ஆசை, உயிரோடு இருக்க வேண்டும் என்பது மனித ஆசை, நான் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது மனித ஆசை. இவற்றை எல்லாம் கடந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிரை இந்த நாளிலே கொடுக்கிறார். அவர் வெறுமனே தன் உயிரை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீடித்து வாழ தன்னுடைய ஒரே உடலை நம் மத்தியிலே பிரசன்னமாக தருகிறார். எனவே இந்த நற்கருணையினுடைய படிநிலைகள், இந்த பெரிய வியாழனில் இந்த நற்கருணையை மையப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை, நற்கருணையை, பிறரன்பு பணியை ஏற்படுத்திய இந்த நாளில் இந்த நற்கருணையினுடைய மையமாக இந்த குருத்துவமும் இந்த பிறரன்பு பணியும் முதன்மைப்படுத்தப்படுகிறது. எனவே முதன்மையாக இந்த நற்கருணை என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருக்கிறது என்பதை நமக்கு மீண்டும் மீண்டுமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நற்கருணை இறைவனுடைய பிரசன்னம் என்பதை யோசுவா புத்தகம் 3:7 உமது பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று யோசுவா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். அதாவது, எப்படி நீர் மோசையோடு இருந்தீரோ அதே போன்ற ஆண்டவரே, நீர் என்னோடும் இருக்க வேண்டும், உம் பிரசன்னம் எனக்கு தேவை, உம்முடைய உடனிருப்பு எனக்கு தேவை என்பதை யோசுவா முதன்மைப்படுத்தியது போல இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை ஏற்படுத்தின் வழியாக அவர் சொல்கிறார், நான் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு இந்த நற்கருணை ஏற்படுத்தி நான் உங்களோடு இருப்பது, நான் உங்களோடு என்றும் வாழப்போகிறேன் என்பதை உணர்த்துகிறார். இரண்டாவதாக, இந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக, தன்னை தியாகமாக ஒப்பு கொடுக்கிறார். 2002 கும்பகோணத்தில் ஒரு பள்ளி தீப்பிடித்து எரிந்ததை நாம் அறிவோம். இந்த பள்ளிக்கூடம் முழுமையாக தீப்பிடித்து எரிந்து அங்குள்ள பச்சிளம் குழந்தைகள் எல்லோரும் ஓலமிட்டு எரிந்து கரிந்து போய் சடலங்களாக ஒவ்வொன்றாக தூக்கி வருகின்றார்கள். அக்கம் பக்கத்தார் செய்தி கேட்டு ஓடி வருகின்றார்கள். எல்லோரும் பள்ளிக்குள் நுழைந்து நெருப்பின் மத்தியில் இருக்கின்ற குழந்தைகளை காப்பாற்றுகின்றார்கள். ஒரு குழந்தையினுடைய சித்தப்பா அந்த குழந்தையை தூக்கி வெளியே வருகிறார். வெளியே தன் சித்தப்பனுடைய கரங்களில் தவழ்ந்த அந்த குழந்தை சொல்கிறது, சித்தப்பா, நான் இறந்தாலும் பரவாயில்லை, என் தோழிகள் உள்ளே எரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று தாரதி என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு குழந்தை சொல்லி இறந்தது. நான் பலியாக போகிறேன், நான் உயிர்விடப் போகிறேன் என்பதை அறிந்தும் கூட தன்னோடு இருப்பவர்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த
குழந்தை உணர்ந்தது போல ஆண்டவரும் இந்த உலகிற்காக, இந்த உலகின் பாவங்களுக்காக, இந்த உலகின் மக்களுக்காக தன்னை பலியாக்கிய நாள் இந்த நாள். தன்னை பலியாக்கியத்தோடு மட்டுமல்லாமல், நான் இன்னும் உங்களோடு எல்லா நாளும் இருப்பேன், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் ஒருபோதும் சாக மாட்டான் என்று தன்னை கையளித்து, தன்னை அர்ப்பணித்து, தன்னை தியாகமாக்கி ஆண்டவர் தன்னை முதன்மைப்படுத்துகிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதையும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொல்கிறார். அதே யோவான் புத்தகத்தில் கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் தராது, மடிந்தால்தான் அது பலன் தரும் என்று இயேசு சொன்னது போல, இந்த பெரிய வியாழக்கிழமை இந்த நற்கருணை நமக்கு சொல்லித் தருவது, ஆண்டவர் உனக்காக அல்லது நம் அனைவருக்காக தன்னை பலியாக்கினார், தியாகமாக்கினார் என்பதை சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக, இந்த நற்கருணை என்பது ஒரு மாபெரும் விருந்து, மாபெரும் கொண்டாட்டம். இதை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் நமது கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கருணை திருவிருந்து கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ்கிறது. எசாயா புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகளில், படைகளின் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மலையில் ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் செல்வது போல, ஒவ்வொரு திருப்பலியிலும் இன்று ஏற்படுத்தப்பட்ட நற்கருணை விருந்தாக கொண்டாடப்படுகிறது. எல்லா நிகழ்வுகளிலும் விருந்து என்பது முக்கியத்துவம். பிறப்பு நிகழ்விலிருந்து இறப்பு நிகழ்வு வரை எல்லாவற்றிலும் விருந்து இருப்பது போல, இந்த இயேசு கிறிஸ்து இதை ஒரு விருந்தாக கொடுக்கிறார், ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த தியாகம் அல்லது கடவுளுடைய பிரசன்னம், இந்த விருந்து, இந்த மூன்றையும் தன்னகத்தே ஏற்படுத்திய இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணியை எடுத்து செல்வதுதான் குருத்துவம் ஆகும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரதிநிதியாக பலிபீடத்தின் முன்பாக நின்று ஒரு குருவானவர் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற போது, அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் கடவுளுடைய பலியை, தியாகத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறார். அவரே அங்கு ஒரு பலிபொருளாக நிற்கிறார். மூன்றாவதாக, அதே குருவானவர், அதே அருட்பணியாளர் ஒரு விருந்திற்கு உங்களை அழைக்கின்றார். எனவே நாம் உண்மையிலேயே அர்ப்பணத்தோடு கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய விருந்தை, கடவுளுடைய தியாகத்தை முன்னிலைப்படுத்துகின்ற இந்த அருட்பணியாளர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு திருத்தந்தையாக இருக்கலாம், ஒரு ஆயராக இருக்கலாம், அல்லது ஒரு திருத்தொண்டராக இருக்கலாம், அருட்பணியாளர்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம். இவர்கள் அனைவரையும் நாம் இந்த மூன்றின் பார்வையில், இவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு பெற்று தருபவர்கள், இவர்கள் கடவுளுடைய தியாகத்தை, பலியை நமக்கு முன் நிறுத்துகின்றவர்கள், இவர்கள் கடவுளின் விருந்திற்கு நம்மை அழைத்து கூட்டி சேர்ப்பவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த இரண்டும், இந்த நற்கருணையும் இந்த குருத்துவமும் எங்கு வாழ்வாக்கப்படும் என்றால் நம் செயல்களில் இது வாழ்வாக்கப்படும். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே, சிறு சிறு காரியங்களின் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தபடியால் உம்மை பெரிய காரியங்களில் நாம் அமர்த்துவேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தைகளைப் போல நாம் வாழுகின்ற போது, இன்று பெரிய வியாழக்கிழமையில் கடவுள் நிலையில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் இறங்கி வந்து, தான் தன் மேலுடைய கலற்றி வைத்துவிட்டு அந்த கச்சையை கொண்டு சீடருடைய பாதங்களை கழுவி அதை துடைக்கிறார். போதகரும் குருவாகிய நானே இந்த பணியை செய்தால் நீங்கள் இதற்கும் மேலான பணிகளை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்பு உள்ளங்களே, உண்மையிலேயே இந்த கடவுளுடைய பிரசன்னம் நற்கருணையில் இருந்தது போல, கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த குருவானவர் அருட்பணியால் நமக்கு கொடுப்பது போல, கத்தோலிக்கர்களாக வாழுகின்ற அல்லது கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரிலும் இந்த பிறரன்பு இருந்தால் அங்கு கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்படும். கடவுளுடைய பிறரன்பு பணியை நீங்களும் நானும் செய்வதன் வழியாக அங்கு தியாகத்தையும் பலிபொருளாகவும் நாம் மாறுகிறோம். கடவுளுடைய இந்த விருந்திற்கு நாம் அழைக்கப்பெற்ற நாம்
நம்மோடு இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகளை, நம்மோடு வாழுகின்ற மனிதர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற போது அங்கு இந்த மூன்றும் வாழ்வாக்கப்படும். எனவே இந்த நாளில் நாம் கடவுளுடைய நற்கருணையை மையப்படுத்தி வாழ்வோம். கடவுளுடைய நற்கருணையுடைய மையத்தை நமக்கு எந்நாளும் பெற்று தருகின்ற அருட்பணியாளர்கள், ஆயர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர்களுக்குரியவர்களாக, அவர்களும் மனித நிலையிலிருந்து கடவுளுடைய பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் பங்கு தந்தையர்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் ஆயர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய பங்கில் பணியாற்றியவர்கள், அகில உலகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையில் இந்த அருட்பணியாளர்களைப் போலவே சமூக சேவை, பொதுப்பணி, பிறரன்பு பணிகளை செய்கின்ற பல்வேறு சகோதர சகோதரிகள் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் இந்த நாளில் வேண்டுவோம். இறைவன் தன்னை தியாகமாக்கியது போல நாம் நம்மையே தியாகமாக்குவோம். வாழ்வு பெறுவோம். ஆமென்.